வணக்கம். கொல்லிமலையில் இருக்கிறேன். இங்கே இந்த மலைவாழ் மக்கள் பாருங்கள், மிளகு தான் இங்கே இவங்களுக்கான ஒரு பணப்பயிராக இருக்குது. மிளகும் ஏலக்காயும் தான் இங்கே ஒரு பணப்பயிராக இருக்குது இவங்களுக்கு. பாருங்கள், இப்போ தங்கச்சி மிளகு பறிச்சிட்ருக்கு, ஒரு அம்மா பறிச்சிட்ருக்காங்க. அங்கிட்டால தோழர்கள் ஏணி போட்டு மேலே ஏறி பறிச்சிட்ருக்காங்க. அதையும் நான் எடுக்கணும், காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மிளகு நமக்கு எப்படி விளையுதுன்னே தெரியல. கொடியா செடியா மரமானலாம் நம்ம பகுதியில் எல்லாம் கேட்பாங்க. பாருங்கள், இது மரத்தில் கொடி ஏற்றி விட்ருக்காங்க. இது என்ன மரமா? அது சவுக்கு மரம். பாருங்கள், சவுக்கு மரம் கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு பக்கமாக இருக்குது உயரம். அதில் கொடி ஏற்றி விட்ருக்காங்க. இதுதான் மிளகு கொடி. மிளகு கொடி பாருங்கள். தங்கச்சிங்க பாருங்கள், மிளகை பறித்து போடும். அப்படியே அந்த மிளகை காமிமா. இதுதான் மிளகு. இது பச்சையாக இருந்தால் வேல்யூ இல்லை. என்னம்மா? காஞ்சாதான் அதிக வேல்யூ இருக்கு. ஓ, இதுக்கு இதை எப்படி காய வைக்கிறது? அப்படியே இது பண்ணி காய வச்சிடுறதா? இல்லை, 2 நாள் ஃபஸ்ட்டு வெயிலில் நல்லா காய போடணும். காய போட்டு ஒரு நாள் சாக்கில் அப்படியே பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா பிளாக்காக மாறிடும். ஒரு 4 நாளைக்கு பிளாக்காக மாறிடும். நல்ல வெயிலில் ஒரு 4 நாள் காயணும். 2 நாள் காய்ஞ்சாலே போதுமா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ உங்களுக்குலாம் இங்கே என்னம்மா சம்பளம்? மிளகு பொறுக்கிறதுக்கு 300 ரூபா. 300 ரூபா. இப்போ எப்போ போகணும் நீங்கள்? நாங்கள் 9 மணிக்கு 4 மணிக்கு 4 மணி வரைக்கும் 300 ரூபா சம்பளம். பரவாயில்ல. இதுதான் பாருங்கள், இதுதான் மிளகு செடி. இங்கே பாருங்கள், மிளகு குப்பு குப்பா மிளகு இருக்குது பாருங்கள். இதுதான் இவங்களுக்கு இங்கே கொல்லிமலையில் பணப்பயிர். இதுதான் மிளகும் ஏலக்காயும் தான் இங்கே. மிளகு தான் இங்கே இதில் அதிகமாக சொல்கிறாங்க. மிளகு ஒரு களை வைத்தாங்கன்னா 500-600 இருக்கிறாங்க ஒரு கிலோ. ஓ, 600. ஆனால் கலப்படம் இல்லாத மிளகு இது. ஆமாம், அதான் நாங்களே அதனால தான் கலப்படம் இல்லாத மிளகு. பாருங்கள், கொப்பு கொப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் மிளகு. இது மிளகு கொடி சவுக்கு மரத்தில் ஏற்றி விட்டுறாங்க. அம்மா பறிக்கிறாங்க. பார்த்துக்குங்க. இதுதான் நமக்கு மிளகு அப்படின்னா, மிளகு எதில் விளையுது, எப்படி செடியா கொடியா மரமானா தெரியாமல் ஒரு குழப்பம் இருக்கும். கொடியில் தான் மிளகு கொடியில் தான் வருது. மரத்தில் ஏற்றி விட்டுறாங்க. இதுதான் இங்கே வாழ்வாதாரத்துக்கு இந்த பகுதி மக்களுக்கு, இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும் இதுதான் இங்கே இருக்குது மலைவாழ் மக்களுக்கு. அடுத்த தோழர்கள் அங்கே ஏணி போட்டு பறிச்சிட்ருக்காங்க. அதையும் எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான். நன்றி.